Good morning. கண்ணா நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். கண்ணா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இன் வெக்டர் அல்ஜிப்ரா 12th 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா. அதுல எக்ஸாம்பிள் 623ல செகண்ட் சம். முந்தி ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம், இப்போ செகண்ட் சம். பாருங்க, ஏ வெக்டர் கொடுத்துருக்காங்க, பி வெக்டர் கொடுத்துருக்காங்க, சி வெக்டர் கொடுத்துருக்காங்க, டி வெக்டர் கொடுத்துருக்காங்க. வெரிஃபை தட் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர், பாருங்க, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் ஈக்குவல் டு, கண்ணா இதுக்கான ஃபார்முலா பாரு, நல்லா கவனமா, ஒண்ணுமே இல்லை. இந்த சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் மொதல் போய் ஏவை பெருக்கும். அப்ப பாக்ஸுக்குள்ள ஏ வெக்டர் சி வெக்டர் டி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் அடுத்து சி வெக்டர், அடுத்தது பியை பெருக்கும். அப்ப பாக்ஸுக்குள்ள பி வெக்டர் சி வெக்டர் டி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர். நாம இதை வெரிஃபை பண்ணணும். அப்ப லெஃப்ட் சைடு ஆன்சரும் ரைட் சைடு ஆன்சரும் ஈக்குவலா இருக்கணும். இப்ப லெஃப்ட் சைடு ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் பார்க்கலாம். அப்ப டிட்டர்மினன்ட்ல ஃபர்ஸ்ட் ரோவ்ல ஐ கேப் ஜே கேப் கே கேப், அடுத்தது செகண்ட் ரோ ஏ வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் 1 -1 கே இல்லாதனால 0. அடுத்து பி உடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்க 1 -1 -4. அப்ப இதனுடைய வேல்யூ போடும்போது ஐ கேப், இது வழியா போற இந்த காலத்தை மறைச்சுக்கிட்டோம்னா கிராஸ் மல்டிபிள் தான். இதை அப்படியே பெருக்கணும், இது குறிய மாத்தி பெருக்கணும். இதை அப்படியே பெருக்கும் போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1 4 is 4, குறிய மாத்தினா பிளஸ் 1ஐயும் 0வையும் பெருக்கினா 0. அடுத்தது இது பிளஸ் ஐ கேப்னு போட்டோமா, அடுத்து இதுக்கு மைனஸ் ஜே கேப், இது பிளஸ் இது மைனஸ் இது பிளஸ், இது இடத்தோடைய சிம்பிள், பொசிஷனுடைய சிம்பிள். அதுக்கு அடுத்தது மைனஸ் ஜே கேப், இங்க அப்படியே பெருக்கும் போது -4, குறிய மாத்தினா மைனஸ், இது 1ஐயும் 0வையும் பெருக்கினா 0. அடுத்து இதுக்கு பிளஸ் போடணும் கண்ணு, இது பிளஸ் ஐ கேப், இது மைனஸ் ஜே கேப், இது பிளஸ் கே கேப். இந்த காலத்தை மறைச்சிக்கிங்க. அப்படியே கிராஸ் மல்டிபிள் பாருங்க, இதை பெருக்கினா -1, இங்க பாருக்கண்ணு குறி பெருக்கும் போது மைனஸ், குறிய மாத்தினா பிளஸ் 1. கண்ணு இது என்ன குறி வருதோ அதை அப்படியே போடணும். இது பெருக்கும் போது குறிய மாத்தி பெருக்கணும். அதுபோல் இது அப்படியே என்ன சிம்பிள் வருதோ அப்படியே போட்டு பெருக்கணும். இது பெருக்கும் போது மைனஸ் வந்தா சிம்பிளை மாற்றும் போது பிளஸ்ன்னு போட்டுக்கணும். புரியுதா? அப்ப தேர்ஃபோர் பாருங்க, இது -1, இது பெருக்கும் போது -1, குறிய மாத்தினா +1 அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்ப இங்க சிம்பிளிஃபை பண்ணும்போது 4 ஐ கேப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 4 ஜே கேப், இது -1 + 1 0 ஆயிரும். இது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். அடுத்தது அதே மாதிரி சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் ஒரு டிட்டர்மினன்ட் போடுற. ஃபர்ஸ்ட் ரோவ்ல ஐ கேப் ஜே கேப் கே கேப், அடுத்து சி வெக்டர் பார்த்து எழுதலாம். சி வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் பாரு ஐ இல்லை, அதனால 0. ஜே உடைய கோஎஃபிஷியன்ட் 3a, கே உடைய கோஎஃபிஷியன்ட் -1. அடுத்து டி வெக்டர் என்ன, கோஎஃபிஷியன்ட் 2 5 1. இப்ப வேல்யூ போடலாமா? அப்ப ஐ கேப் பிளஸ் ஐ கேப், இதை மல்டிபிள் கிராஸ் மல்டிபிள் பண்ணா 1 3 is 3. இது பாருங்க பெருக்கும் போது மைனஸ், குறிய மாத்தினா பிளஸ் 1 5 is 5. அடுத்து இதுக்கு பிளஸ் ஐ கேப்னா இது அடுத்து என்ன போடுவோம், மைனஸ் ஜே கேப்பா. இந்த காலத்தை மறைச்சிக்கலாமா? இப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணா இது 0 ஆயிரும். இது பெருக்கும் போது மைனஸ், குறிய மாத்தினா பிளஸ் 1 2 is 2. புரியுதா கண்ணு? குறிய மாத்தினா பிளஸ் 1 2 is 2. அடுத்தது பிளஸ் கே கேப், இங்க மல்டிபிள் பண்ணினா 0 ஆயிரும். இந்த பாரு இங்க பிளஸ் இருக்குது, குறிய மாத்தினா மைனஸ் 3 2s are 6. இப்ப வெரிஃபை, இது சிம்பிளிஃபை பண்ணலாம். 5 3 8, அப்ப 8 ஐ கேப் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 ஜே கேப், அதே மாதிரி பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 கே கேப். இப்ப ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் போட்டோம், சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் போட்டோம். அடுத்தது இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும். ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர், இதே டிட்டர்மினன்ட் ஐ கேப் ஜே கேப் கே கேப். ஃபர்ஸ்ட் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதனுடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்க 4
J உடைய கோஎஃபிஷியன்ட் 4, K இல்லாததுனால 0. அடுத்து C வெக்டர் கிராஸ் D வெக்டர் உடைய கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா சாமி 8 -2 -6. இப்ப வேல்யூ கண்டுபிடிக்கலாம். கண்ணு இது வந்து பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ். அப்ப பிளஸ் I கேப் இந்த காலத்தை மறைச்சுக்கிட்டீங்கன்னா per minus 6 4s are 24. இது புரியுதா கண்ணு? அடுத்தது மைனஸ் J கேப் இந்த காலத்தை மறைச்சுக்கிட்டீங்கன்னா பாருங்க 6 4s are 24. இங்க மல்டிபிள் பண்ணும்போது 0. அடுத்து மைனஸ் J கேப் இதுல பாருங்க மைனஸ் 6 4s are 24. அப்புறம் மைனஸ் 8 0 இருக்குன்னா 0. அடுத்து பிளஸ் K கேப் இது பெருக்கும் போது பாருங்க மைனஸ் 4 2s are 8. அப்படியே பெருக்கிட்டோமா? இது பாருங்க பிளஸ் இருக்குதா, குறிய மாத்தினீங்கன்னா மைனஸ் 8 4s are 32. இப்ப சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா per minus 24 I cap minus into minus plus 24 J cap. இங்க பாரு எல்லாமே மொத்தமா மைனஸ்ல 40. இது மைனஸ், இது மைனஸ். இது சிம்பிளிஃபை பண்ணுங்கன்னு மல்டிபிள் இல்ல. அப்ப டோட்டலா எவ்வளவு இருக்கு? 40 இருக்கு. மைனஸ்ல 40 இருக்கு. அப்ப பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், குறி ஒரே மாதிரி இருக்கனால கூட்டிக்கணும். அப்ப 40 கேக்கப். இது LHS. இப்ப RHS போலாம். RHSல பாருங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள A வெக்டர், C வெக்டர், D வெக்டர். A வெக்டர், C வெக்டர், D வெக்டர். கண்ணு பாக்ஸ் அப்படின்னாலும் டிட்டர்மினன்ட் தான். இதுல A வெக்டர் உடைய கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் ரோல எழுதணும். C வெக்டர் உடைய கோஎஃபிஷியன்ட் செகண்ட் ரோல எழுதணும். D வெக்டர் உடைய கோஎஃபிஷியன்ட் தேர்ட் ரோல எழுதணும். நல்லா பாத்துங்க. கிராஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோல I கேப், J கேப், K கேப் வரும். அப்புறம் A வெக்டர் உடைய கோஎஃபிஷியன்ட், B வெக்டர் உடைய கோஎஃபிஷியன்ட் எழுதணும். ஆனா இது பாக்ஸ் அப்படிங்கும்போது எல்லாத்துலயுமே உனக்கு வேல்யூ தான். ஃபர்ஸ்ட் A வெக்டர் உடைய கோஎஃபிஷியன்ட், அடுத்து C வெக்டர் உடைய கோஎஃபிஷியன்ட், தேர்ட் ரோல D வெக்டர் உடைய கோஎஃபிஷியன்ட். அப்ப A வெக்டர் உடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்க 1 -1 0. C வெக்டர் உடைய கோஎஃபிஷியன்ட் I இல்ல, அதனால 0 3 -1. அடுத்து D வெக்டர் உடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்க 2 5 1. இப்ப வேல்யூ போடலாம். பிளஸ் 1 இன்ட்டு இதே மாதிரி பாருங்க இந்த காலத்தை மறைச்சிங்க. 1 3 is 3 போட்டோமா? இங்க குறி என்ன இருக்கு பாரு மைனஸா, குறிய மாத்தினா பிளஸ் 1 5 is 5. இதுக்கு குறிய மாத்தக்கூடாது. இதா என்ன குறி வருதோ அப்படியே பெருக்கி போடணும். இதுக்கு குறிய மாத்தி பெருக்கணும். அதே மாதிரி அடுத்தது இதுக்கு இங்க பாருங்க ஆல்ரெடி இது வந்து பிளஸ் இடத்துல இருக்கு, இது மைனஸ் இடத்துல இருக்கு, இது பிளஸ் இடத்துல இருக்கு. அப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1. இந்த காலத்தை மறைச்சிக்கலாமா? 0வையும் 1ஐயும் பெருக்கினா 0. அடுத்து பாருங்க இங்க என்ன குறி இருக்கு? மைனஸா. இப்ப குறிய மாத்தினீங்கன்னா பிளஸ், மல்டிபிள் பண்ணீங்கன்னா 1 2 is 2. அடுத்து இது போடவே தேவையில்லை, ஏன்னா இது 0 இருக்கு. 0வால பெருக்கினா 0 தான். அப்ப therefore இது 8, இது வந்து 2. அப்ப 8ம் 2ஐயும் கூட்டினீங்கன்னா 10. அப்ப இந்த பாக்ஸ் போட்டோம். எது பாக்ஸுக்குள்ள A வெக்டர், C வெக்டர், D வெக்டர் போட்டோம். அடுத்தது பாக்ஸுக்குள்ள B வெக்டர், C வெக்டர், D வெக்டர் போடணுங்கன்னு. பாக்ஸ் அப்படின்னாவே டிட்டர்மினன்ட் தான் சாமி. அப்ப முதல் ரோவ்ல B வெக்டர் பார்த்து எழுதணும். பாரு B வெக்டர் என்ன 1 -1 -4. B வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்து எழுதணும். ரெண்டாவது ரோவ்ல C உடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்து எழுதணும். மூணாவதுல D வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்து எழுதணும். அப்ப B வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்க 1 -1 -4. புரியுதா? இது ஃபர்ஸ்ட் ரோவ்ல வரும், இது செகண்ட் ரோவ்ல வரும், இது தேர்ட் ரோவ்ல வரும். அப்ப 1 ஃபர்ஸ்ட் ரோவ்ல பாருங்க B வெக்டர் 1 -1 -4. அடுத்து C வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் 0 3 -1. D வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் 2 5 1. இப்ப வேல்யூ போடலாம். அப்ப பிளஸ் 1 இந்த காலத்தை மறைச்சிக்கலாமா கண்ணு? கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 1 3 is 3. இங்க மைனஸ் இருக்கா, குறிய மாத்தினா பிளஸ் 1 5 is 5. புரியுதா? இது அப்படியே பெருக்கணும், இது குறிய மாத்தி பெருக்கணும். அப்புறம் அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க இது இது பிளஸ் இடத்துல இருக்கு, இது மைனஸ் இடம், இது பிளஸ் இடம். அப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1.
இந்த காலத்தை மறைச்சிங்க. 1 × 0 0. இப்ப பாருங்க இங்க பெருக்கும் போது -2, குறிய மாத்தினா +2, குறிய மாத்தினா பாருங்க குறிய மைனஸ் இருக்கு, குறிய மாத்தினா +1 2 அடுத்தது இதுக்கு பாத்தீங்கன்னா +× -4 போட்டுக்கிட்டோமா. இதை பெருக்கும் போது 0 ஆயிருமா. இதுக்கு குறிய மாத்தினீங்கன்னா -3 2s are 6. அப்ப இதை கூட்டிக்கிட்டீங்கன்னா 8, 1 × 8, இது 1 × இது 2, இது -4 × -6. அப்ப 1 8 is 8, 1 2 is 2, -× plus 6 4s are 24, இது 10 24 34. இப்ப RHS வந்து பாக்ஸுக்குள்ள A வெக்டர் C வெக்டர் D வெக்டர் × B வெக்டர் மைனஸ் பாக்ஸுக்குள்ள B வெக்டர் C வெக்டர் D வெக்டர் × A வெக்டர். இந்த பாக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம், 10 கண்டுபிடிச்சோமா. × B வெக்டர் பார்த்து எழுதுறோம். B வெக்டர் என்ன, I cap -j cap -4k cap மைனஸ் இந்த பாக்ஸ் உடைய வேல்யூ 34 × A வெக்டர். A வெக்டர் I cap -j cap. இப்போ 10 எடுத்து உள்ள பெருக்குங்க. 10 I cap -10j cap -40k cap -34 I cap -× +34j cap. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்க பாருங்க இங்க ஒரு +10, இங்க ஒரு -34. பெரிய நம்பருடைய குறி மைனஸ், 34ல 10 போச்சுன்னா 24. அதே மாதிரி j பாருங்க, இங்க ஒரு -10, இங்க ஒரு +34. பெரிய நம்பருடைய குறி பிளஸ், 34ல 10 போச்சுன்னா 24. அப்புறம் கேல ஒன்னே ஒன்று -40k. பாத்தீங்கன்னா LHSம் RHSம் ஈக்குவல், ஹென்ஸ் வெரிஃபை. இந்த அப்படியே கேள்வி எழுதி வச்சிடணும். இவ்வளவுதான் சாமி. இது வெரி இம்பார்ட்டன்ட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தெரியலனா கேளுங்க. இது ஜஸ்ட் டிட்டர்மினன்ட் உடைய வேல்யூ தான்.